சீக்வன்ஸ் எதுன்னு பார்த்தா நீ காமெடி சீக்வன்ஸ். ஸோ பிக் புத்தா டெம்பிள் வாங்க வாங்கன்னு நினச்சிங்க. பார்த்தீங்கன்னா டிராகனா புத்தம் பிக் புத்தம் இன்னும் நிறைய ரைட் பண்ணும். It's so crowded. I am. Hi guys, welcome to our YouTube channel. நாங்கள் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஓகே கைஸ், நாங்கள் கிளம்பிட்டோங்க. என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டியா? நானா? ஓகே வாங்க. ஆனால் நம்ம இப்போ எங்கே போகிறோம்? புத்தா டெம்பிள் போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து எவ்வளவு தூரம்டா? 3 கிலோமீட்டர். கேபுக்கு வந்து 70 பாட் போல்ட்னு ஒரு ஆப். ஸோ அதில் தான் நாங்கள் கேப் புக் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 டைம் தானே புக் பண்ணோம்னா 50% ஆஃப் கிடைக்கும். எங்களுக்கு கம்மியாக தான் ஆச்சு கேபுக்கு. நீ சொல்ற நான் சொல்ல மாட்டேன், அந்த சிகமா இருக்கு சாவடிக்கா. ஸோ நாங்கள் புத்தா டெம்பிள் போயிட்டு இருக்கோம். ஓப்பனிங் எவ்வளோ மணிக்குன்னு எங்களுக்கே தெரியாது. எத்தனை மணிக்கு ஓப்பன்? 10 மணிக்கா? 8 மணிக்கு ஓப்பன். தெரியல அது இருக்கா இல்லையான்னு. ஓப்பனாக இருக்கு. ஓப்பன் போட்டுருச்சாடா அதில் லொக்கேஷன்ல. ஓப்பன் தான் இருக்கு. அவ்வளோதாங்க, வந்துட்டோம். இந்த 2 ரவுண்ட் ஹீல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் ஏதோ ஃபோக்கஸ் பண்ணுமா நீங்க பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா டிபார்ட்மெண்ட் செட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ற சொல்லிட்டு திரும்ப அதே வேலையை கொடுக்குறீங்க. ஓகே, பிக் புத்தா டெம்பிள் வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ பிக் புத்தா டெம்பிள் வாங்க. மகேந்திரா இங்க பாரு, பாம்பு. இதே பாம்பு வச்சிருக்காங்க. டிராகன் பாம்புன்னு நினைச்சுங்க. பார்த்தீங்கன்னா டிராகனா. நல்லா இருக்கு டெம்பிள், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த அக்காவோட முடி பார்த்தீங்களா? ஸோ இந்த டெம்பிள் எது கட்டியிருக்காங்கன்னா எனக்கு நிஜமா தெரியாது. எதுக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இது ஸ்டோரி எல்லாம் தெரியாதுண்ணா அவ்வளோவா. ஸோ இங்கேயே எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ டெம்பிள் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஏய் காசு கொடு காசு கொடு. இங்க பாருங்க, தாய்பாட் போட்டு தாய்பாட்டுங்க. எங்களை போட்டேன். இதெல்லாம் என்ன இதுன்னு தெரியலண்ணா. ஃபோர் ஃபேஸஸ் ஆஃப் புத்தா. உதுவத்தி பூவெல்லாம் மேபி சாமிக்கு வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா புத்தாலேயே டிஃப்ரெண்ட்டாக இங்கே வச்சிருக்காங்க. புத்தா பிக் புத்தா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக சூப்பராக இருக்கு. பட் அந்த கோழி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. கீழே கோழி வச்சிருக்காங்க பாருங்க. பிக் புத்தா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. இங்கெல்லாம் என்னென்னமோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு கும்பிடுறாங்க. பட் இதெல்லாம் எனக்கு என்னென்ன. இந்த பிக் புத்தா டெம்பிளை 1940 கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோல்டு ஃபினிஷ் எல்லாம் 1970 இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தா இருக்குதுல்ல, அது தமிழ்நாட்டிலிருந்து சம்திங் அதோட என்ன சொல்றது, என்ன சொல்லுவாங்க, சிலைகள் எல்லாம் இங்கே வந்து இது இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நல்லா இருக்கு, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான வைபு. இதெல்லாம் டச் அங்க பாருங்க, அங்க சாமி எல்லாம் மேபி இங்க இருக்கிற ஒரு கல்ச்சர்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. இங்க என்னன்னா ரியல் பூ வைக்க மாட்டேங்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் பூ தான் இங்க யூஸ் பண்றாங்க. மகேந்திரா இங்க ரியல் ஃப்ளவர். ஆமாமா, இதுல எல்லாம் எழுதுறாங்க. எழுதி கட்டிட்டா அவங்க நினைக்கிறது ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ விஷஸ் கட்டுறாங்க. சூப்பரா இருக்குங்க, ஒரு மாதிரி நிஜமா சூப்பரா இருக்கு. ஸோ
நம்ம சொல்றோம் இங்க எல்லாம் என்ன சொல்றது, புத்தா மட்டும்தான் இது ப்ரே பண்ணுவாங்க, நம்ம நாட்டோடது எதுவும் இருக்காது. ஆனா இங்க ஃபுல்லா டூரிஸ்ட் பிளேசஸ்ல எல்லாம் நம்மளோட ஒரு கல்ச்சர் இருக்குதுல்ல. ஸோ அதே ஃபீல் ஆகுது எனக்கு. இங்க பாருங்க விநாயகர். இங்க விநாயகர் ஃபுல்லா விநாயகர் வச்சிருக்காங்க குட்டி. இங்க ஃபுல்லா விநாயகர். விநாயகர். இந்த பாரு லக்ஷ்மி வச்சிருக்காங்க. லக்ஷ்மி இருக்கு. லக்ஷ்மி வச்சிருக்காங்க, விநாயகர் வச்சிருக்காங்க, புத்தா நம்மளும் கும்பிடுவோம் இல்லைங்க. இங்க பாருங்க வந்தவங்க ஆல்மோஸ்ட் இதுல விளக்கெல்லாம் ஏத்தி கும்பிடுறாங்க. அழகா இருக்குல்ல. இன்னும் தண்ணிக்குள்ள வச்சு எவ்வளவு பெரிய புத்தா டெம்பிள் பாருங்களேன், எப்படி கட்டியிருப்பாங்க. ஆனா இங்க வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல் வைப். பாத்தீங்களா, அங்க காசு போட்டுட்டு மேபி இங்க ப்ரே பண்ணி அங்க ஊதுபத்தி எல்லாம் சொருகணும். நம்ம டெம்பிள் போன ஃபீல் இல்லை, இங்க ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கிடைக்குது நிஜமா. ஏன்னா என்ன சொல்றது, நம்ம டெம்பிள் போனா அது வேற, பூ எல்லாம் இருக்கும். இங்க பூ எதுவுமே இல்லை. வருங்க, பூ வைக்க மாட்டாங்கல்ல புத்தாக்கு, வைக்க மாட்டாங்க, ப்ரே மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட விஷஸ் அங்க கட்டினாங்க பாருங்க, கட்டுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் விஷஸ். இங்க அடிப்பாங்க. இது டும் டும் சவுண்ட் வரும். இது அடிச்சு பார்ப்போம் சவுண்ட் வருதா இல்லையா. வருதுங்க, நல்ல சவுண்டு பாருங்க. தேர்ஸ்டேன்னு எழுதியிருக்காங்க, பட் என்ன எதுக்குன்னு தெரியாது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு புத்தா இங்க இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, ஒரு டைம் வாங்க இந்த டெம்பிளுக்கு. ஸோ நாமளும் ஒரு கேண்டில் ஏற்றலாம். யாருமே பிளாக் வச்சல. ஸோ நான் பிளாக் எடுக்கவா, ஒயிட் எடுக்கவா? பிளாக். ஸோ பிளாக் கலர், திஸ் கலர். ஓகே, நாமளே போடணும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எப்படி இதுல? ஓகே குட்டியே, இங்க பாரு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கிடையாது. எரிய மாட்டேங்குது. ஸோ நாங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும். எங்களுக்கு இது ஹாப்பியா. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, இன்னும் ரைட் பண்றதுக்கு ஒரு நல்ல இதெல்லாம் கிடைக்கணும். என்ன சொல்றது, இன்னும் நிறைய ரைட் பண்ணணும். அதனால நான் ஏற்றி வச்சுட்டு இருக்கேன். மகேந்திரா இங்க வைக்கிறேன். என்னோடது பிளாக் யாரும் வைக்கல, அதாவது நான் பிளாக் வச்சுட்டேன். பாரு அது போக மாட்டேங்குது சாமி. போயிருது. அவனுக்கு பிளாக் மட்டும் போயிடுச்சு. சுத்துது பாரு, அந்த சாமியை சுத்திட்டே இருக்குது விளக்கு. எனக்கு ஒரு மாதிரி இது விளக்கு ஏத்துனது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. பீஸ்ன்றது ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் நல்லா ஆயிடுச்சு. பின்னாடி போயிட்டு வருவோமா மகேந்திரா? இது காட்டவா? இது பாரு, சவுண்ட் பாரு. இவங்க மேபி இங்க இருக்கிறவங்க போலடா, அதனால இவங்க ப்ரே பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு இது ஜஸ்ட் ஊதுவத்தி கொளுத்தி. ஆனா ரியல் ஃப்ளவர் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான் இங்க யூஸ் பண்றாங்க. எதுக்கு ஏன்னு தெரியல. மேபி இது தேர்ஸ்டேன்னு இருக்குங்களா, தேர்ஸ்டே இது ஓகேவா. டொனேஷன் பாக்ஸ் தேர்ஸ்டே ப்ரே பண்ணுவாங்க போல. இது இங்க பாருங்க, இது ஃப்ரைடே, இது வெட்னஸ்டே. பாத்தீங்கல்ல, இதுவுமே வெட்னஸ்டேன்னு போட்டிருக்காங்க. இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு அல்டிமேட்டான வியூ கிடைக்கும். இங்க பாரு, கீழே எல்லாம் நம்ம எப்படி செப்பரேட்டா சாமிங்களை வச்சிருப்போம் அதே மாதிரி இவங்க வச்சிருக்காங்க. அங்கங்க சீ தெரியுதுங்களா, சூப்பரா இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது வியூ அப்படியே அல்டிமேட்டா இருக்கு. மேபி இங்க இருந்து சிட்டியே தெரியற மாதிரியே ஃபீல் ஆகுதுல்ல ஒரு மாதிரி. இது என்ன கல்லு? புத்தா அத புத்தாவோட பாதம் பாரு. வாவ், கிரியேட்டிவா அமைச்சிருக்காங்க. டிஃப்ரெண்டான புத்தா வச்சிருக்காங்க இல்லையாப்பா, தெரியுதா? பின்னாடி ஓபன் வச்சிருக்காங்க பாத்தியா? ஆமா, அது ஏன்னு தெரியல. எல்லா புத்தாக்கு பின்னாடியுமே ஓபன் இருக்கு. கதவு பாரு மூடி இருக்காங்க. அது பாரு, டிக்கில டோர் ஓபன் பண்ண வச்சிருக்காங்க. டிக்கில ஏன்டா அது க்ளீன் பண்றதுக்கா? உள்ள போயிட்டு வரலாமா ஒருத்தர்? உள்ள போயிட்டு வந்துருவியா? போக முடியாது. ஸோ கிளம்பலாம், ஏன்னா நெக்ஸ்ட் பிளேஸுக்கு நாங்க போகணும். ஸோ அதனால திட்டுப்புட்டு நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். ஸோ இவ்வளவுதாங்க புத்தா டெம்பிளோட வியூ. ஸோ சூப்பரா இருந்துச்சு.
ஸோ க்ரௌடு வர வர ஹெவி ஆகிட்டே போகிறாங்க. ஸோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம். பிகாஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க போல. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க போல. அப்புறம் வேட்டி கட்டிட்டு வந்திருக்காங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா ஒரு 8 o'clock 9 o'clock அந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ் கிடைக்கும். இல்லைன்னா கிடையாது. பீஸ்ஃபுல்லாக ப்ரே பண்ணலாம் ஒரு விஷயத்துக்கு. இப்போ க்ரௌட் ஆயிடுச்சுல. அந்த கோழி எதுக்கு வச்சிருக்காங்க இது வரைக்கும் தெரியல. ஆமா சேவல் எதுக்கு வச்சிருக்காங்க எதுக்கு தெரியல. சேவல் மேபி மயில் இருக்குல்ல அந்த மாதிரி மேபி இதுக்கு சேவல்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஸோ இங்கே போட்டோ ஃப்ரேம் பண்ணி தராங்க. ஸோ வேணுங்கிறவங்க எடுங்க. நாங்க எடுத்திருக்கோம். சூப்பரா இருக்கு. 150 தாய் பாட் இதெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 150 தாய் பாட்டு. அங்கே போட்டோஸ் எடுத்துட்டு நம்ம ஃப்ரேம் போட்டு தருவாங்க. 150 தாய் பாட்டுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்க நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம். 150 தாய் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா சாஃப்ட் காப்பியும் 2 கொடுப்பாங்க இங்கே. அமுக டுமுக அமால் டுமால்